ஆதியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். பாட்டன் தணிகைமணி பிரானவர்கள் கண்டெடுத்து தந்த முத்துப்பெட்டகமாம் நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாசமை வெளிச்சாலை ஆண்டவர்கள் ஒரு பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து, வித்து என்பது பற்றி நமது பெருமானவர்கள் நமக்கு வழங்கி அருளி செய்துள்ள அந்த அருளமுதத்தின் தொடர்ச்சியினை நாம் இன்றும் காண்போம். நாமெல்லாம் நேற்று கோடா கோடியான சிருஷ்டி பொருட்களை படைத்த அந்த வஸ்து வித்தானது இந்த மனிதனுடைய எண்ணத்தின் பிற்புற பிடரியில் நிறை நீதி ஆசன பீடமிட்டு இருந்து வருகிறது என்பது பற்றி எல்லாம் பார்த்தோம். அந்த வஸ்து விட்டுதான் எழுதாத எழுத்து, ஓதாமல் ஓதும் வேதம், உருத்ராட்சம், சர்வ மூலமந்திர ரூபி, அவரவர்களுக்கும் வைக்கப்பெற்றிருக்கும் நாமங்கள், இப்படி எல்லாமாகவும் அந்த வஸ்து வித்து விளங்கி வருவது பற்றி எல்லாம் நாம நேற்று பார்த்தோம். அந்த பிரம்மமுடி வித்தாகிய இந்த பரம வித்தில் இருந்து வெளிவரும் விருட்சம், ஒரு வித்துன்னா அது ஒரு விருட்சத்தை முளைவிக்கக்கூடியதாகத்தானே இருக்கும். அதுபோல இந்த பரம வித்திலிருந்து வெளிவருகிற அந்த விருட்சத்தின் பெயர் கற்பகத்தரு விருட்சம். எப்படி ஒரு சிறிய ஆலமர வித்துக்குள் அவ்வளவு பெரிய அந்த ஆலமரம் உள்ளடங்கி இருக்கிறதோ, அதுபோல நமக்குள் வைக்கப்பெற்றிருக்கும் அந்த பரம வித்துக்குள் என்னென்னவெல்லாம் பொருட்கள் நிரப்பி வைக்கப்பெற்றிருக்கின்றன. அதுல கோடா கோடியான பொருட்கள் அதற்குள்ளாக நிரப்பி வைக்கப்பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பெருமானவர்கள் கோடாயுதத்தூர் திருவாக்கியம் 287 பார்ப்போம். பக்கம் 234. ஓரறிவுள்ள ஒரு ஆலமரத்தின் வித்துக்குள்ளேயே மரம், வாது, இலை முதலிய கோடா கோடியை திணித்து வைத்திருக்கிறான் என்றால், உனக்குள்ளே வைத்திருக்கும் அந்த பரம வித்துக்குள் அவன் எவ்வளவு கோடி கோடி கோடான கோடி நிரப்பி வைத்திருக்க வேண்டும். இதை உங்கள் காது கேட்க சொல்லிவிட்டு ஹயாத்தாக தூல தேகத்தில் இருக்கிறோம். அந்த அகமிய வித்துக்குள் தௌஹீது என்னும் தெய்வ வித்துக்குள், இப்ப தௌஹீது அப்படின்னாலும் நமக்குள்ளாக இருக்க அந்த வித்தைத்தான் குறிப்பிடுகிறது. தௌஹீது என்னும் அந்த தெய்வீக வித்துக்குள் கோடாகோடியான வர்ணங்களும், நீ உகக்கும் பொருள்களும் வெறுக்கும் பொருள்களும், பல கோடி காரசாரங்களும், இன்னும் பாதாளங்கள் 7, சுவர்க்க உலகு 8, முன் சென்ற காலங்களும் நிகழ்காலங்களும் வரும் காலங்களும், இவ்வாறு அனைத்தும் நுணுகி சிறுத்து அதனுள் அடங்கி கிடக்கின்றன. அப்போ இந்த வித்துக்குள்ள என்னெல்லாம் அடங்கி கிடக்குது அப்படிங்கிறத இந்த திருவாக்கியத்துல நமக்கு பெருமானவர்கள் எடுத்து காட்டுறாங்க. அதை நாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நீ அந்த மனக்கண்ணாகிய அகக்கண் கொண்டன்றி வாடாத ஓரறிவாய் பாயும் மனக்கண்ணாகிய அகக்கண் கொண்டன்றி ஈஸ்வரன பெயர் படைத்தாருக்கும் எட்டி அறிய முடியாதுன்னு பார்த்தோமே. அது போல அதை உன் கண் கொண்டு பார்க்க முடியாது. அப்போ இந்த மனக்கண் அகக்கண்லாம் நம்ம கண் இல்லை, அவங்க கொடுக்குற கண். அந்த வாடாத ஓரறிவு அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு, நமக்கெல்லாம் வாடாத ஓரறிவு இல்லை. அந்த வாடாத ஓரறிவு நம்ம மேல பாயும் போதுதான் நாம அதை பார்க்க முடியும். பார்த்தால் உன் கண் தெரித்து விடும். நம்ம கண் கொண்டு பார்த்தால் அது இந்த கண்ணு தெரிச்சிடும், கூசி போயிடு, தெரியாது. ஆனா அந்த கண் கொண்டு பார்க்கலாம். அது அணு என்று சொன்னவுடன் தன் அறிவில் சாய்ந்து அது லேசாக நசுக்கப்படுவது என்று நீ எண்ணி விடுவாய். அணுன்னா ரொம்ப பொடியான ஒண்ணுதானே, அதை லேசா கையில நசுக்கிடலாம் நீ நினைப்ப. ஆனா அது திடமானது. அதனாலதான் திடமுடனோர் அணுவினில் அணுவாய் திரண்டு கிடக்குது என்று நாம் கூறி வைத்துள்ளோம். கிரீடாதிபதிகளுக்கெல்லாம் கிரீடாதிபதியின் சிம்மாசன கொலு. நமக்குள்ள இறைவன் குடியேறணும், நமக்குள்ள அவங்க ஜீவ சிம்மாசனம் போட்டு உட்காரணுங்க. அதுக்கு ஆசனமாக அந்த வித்து இருக்கிறது. கிரீடாதிபதிகளுக்கெல்லாம் கிரீடாதிபதியின் சிம்மாசன கொலு அந்த பரம அனுவாசனத்தில் இருக்கிறது.
அந்த பிரம்மவித்தின் உள்ளமை பெட்டகத்தை திறந்து காட்ட வல்லவர்கள் தான் கலீபாக்கள், மெஞ்ஞான செம்மல்கள். அப்போ அதை திறந்து பார்க்கணும். எப்படி திறந்து பார்க்கிறது? அந்த வித்துக்குள்ளதான் அந்த கிரீடாதிபதிகளுக்கெல்லாம் கிரீடாதிபதியாகிய அந்த ஈசனுடைய சிம்மாசன கொலு இருக்கிறது. அப்போ அந்த கொலு ஆசனம் இருக்கிறது. அந்த ஆசனத்துல அமர வேண்டியவர்களை நாம தான் அழைத்து வந்து அந்த ஆசனத்தில் அமர செய்ய வேண்டும். ஆனா நாம என்ன செய்யறோம்? அந்த ஆசனத்துல, அவங்க அமர வேண்டிய அந்த ஆசனத்துல கண்ட குப்பைகளை எல்லாம் நாம அமர செய்கிறோம். அந்த வித்தினை திறந்து, எப்படி ஒரு ஆலம் வித்தை திறந்து அதுக்குள்ள ஆலமரத்தை பார்க்க முடியுமா அப்படின்னா நம்மளால முடியாது. அந்த ஆலம் வித்தை திறந்து அந்த ஆலமரத்தையே பார்க்கறது போல இந்த வித்தினையும் திறந்து, இந்த பரம வித்தை திறந்து இதை காட்டக்கூடியவர்கள் இருக்காங்க. அவங்க திறந்து காட்டினா நம்ம பார்க்கலாம். அப்படி காட்டக்கூடியவர்களுக்கு பேர் தான் கலீபாக்கள், மெஞ்ஞான செம்மல்கள். இன்னைக்கு கூட பெருமான் அவங்க அருளி செஞ்சாங்களே, இது என்ன இந்த பரமபதம் அடைகிறது அப்படிங்கிறது என்ன கஷ்டமான வேலையா? நீ பாக்குறிய வேலை அதெல்லாம் தான் கஷ்டமான வேலை. ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர் வேலை வாங்குறதுக்கு என்ன பாடுபடுற? அது போலயா இது நீ பாக்குறிய தினம் வேலை, அந்த 10ஓட ஒரு வேலையா 11வது வேலையா, அது அவ்வளவு எளிதான வேலையா இருக்குமே. அது எப்ப எளிதாக இருக்கும்? அந்த ஞான செம்மல்கள் அவங்க வந்த காலத்துலதான் அது எளிதாக இருக்கும். அது போல இந்த மெஞ்ஞான செம்மல்கள், கலீபாக்கள் இவங்க துணை கொண்டு இருந்தா நம்ம அந்த வித்தினை திறந்து அதற்குள்ள அடக்கப்பட்டு இருக்கும் அவ்வளவு பெட்டகங்களையும் நம்ம அதுக்குள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம பெருமானவர்கள் நமக்கு அப்படித்தான் இந்த வித்தினை திறந்து தினமும் நமக்கு ஒவ்வொரு அரிய அரிய காட்சியாக காட்டிக்கிட்டே இருக்காங்க. அதுதான் அந்த வித்துக்குள்ள இருக்கிற அரிய அரிய காட்சிகளாக இருக்கு. அந்த காட்சிகளைத்தான் நாமளும் தினமும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். மிகப்பெரிய ஒரு ஆலமரத்தின் ஒரு ஆலமரத்தோட வித்தை திறந்து காட்டுற மாதிரி நமக்கு திறந்து காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்குள்ள என்னென்னவெல்லாம் இந்த வித்துக்குள்ள பெட்டகம், அந்த பெட்டகத்துக்குள்ள அடங்கி இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம திருமஞான குரல் பக்கம் 155 பார்ப்போம். உங்களுடைய தெய்வ தனி தந்தை ஒரு கோடீஸ்வரர் அல்லவா? ஆம், ஒரு கோடீஸ்வரர் என்றா நினைக்கிறீர்கள்? அவர்கள் 4 கோடீஸ்வரர், கோடி கடந்த விராட் குரு அவர்கள். ஏனெனில் அவர்கள் 4 கோடி கண்டவர்கள். 4 கோடி கண்டவர்களே நாதராகும். முதலில் 1 கோடி கண்டதும் தேவ சன்னதங்கள் பெறுவார்கள். கோடி அப்படின்னோடனே நம்ம எண்ணிக்கையை தான் நினைக்கிறோம். கோடான கோடி எண்ணிக்கையை அவங்க பார்த்திருப்பாங்க போல அப்படின்னு. இல்ல, கோடி அப்படின்னா கோடி கண்டதும் கோடி, முதலில் 1 கோடி கண்டதும் தேவ சன்னதங்கள் பெறுவார்கள். அப்புறம் 2 கோடி, 3 கோடி, 4 கோடி என்று ஏறுவார்கள். அந்த கோடி என்பதெல்லாம் என்ன அப்படிங்கிறாங்க பாருங்க. கோடி என்பதெல்லாம் பிரம்மரந்திர எல்லையிலே உள்ள வெவ்வேறு தலங்கள். 1 கோடியில நம்ம கூட சொல்லுவோம் தெருமுனை அப்படிங்கிறதுக்கு தெருக்கோடி அப்படின்னு சொல்லுவோம். அந்த தெருக்கோடியில போய் நில்லு, நான் வந்துடுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த தெருமுனையில போய் நில்லு. அது போல அந்த பிரம்மரந்திர எல்லையிலே உள்ள வெவ்வேறு தலங்கள், அந்த வித்துக்குள்ள இருக்கிற வேற வேற தலங்கள், அந்த மாதிரி அவங்க எத்தனையோ தலங்களுக்குள்ள அதுக்குள்ள புகுந்து புகுந்து பார்த்ததைத்தான் இங்க கோடி அப்படின்னு அருள் செய்யறாங்க. அப்போ அந்த கோடி என்பதெல்லாம் அந்த பிரம்மரந்திர எல்லையிலே உள்ள வெவ்வேறு தலங்கள். அடியார் திருப்பாதத்துக்குள்ளே உள்ள தமர்கள், அந்த திருப்பாதம் பெருமானவர்களுடைய அந்த திருப்பாதம் அமுத வர்ஷிப்பு நீ கேட்டாலும் கேட்காட்டாலும் கேட்டதும் தருவதாயும் கேளாததும் தருவதாயும் வந்துகிட்டே தான் இருக்கு. நமக்கு அதுல எவ்வளவு புரியுது. அப்போ அதுக்குள்ள புகுந்து புகுந்து பார்க்கும் போதுதான் அது நமக்கு புரியும். அந்த திருப்பாதத்துக்குள்ள எவ்வளவோ தமர்கள் இருக்கு, நிறைய ஓட்டைகள் இருக்கு. அந்த ஓட்டைக்குள்ள புகுந்து 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 போய் பார்த்தா தான் அதுக்குள்ள இருக்கிற அரிய காட்சியெல்லாம் பார்க்க முடியும். அவை ஒவ்வொன்றிலும் கட்டடங்கள், பண்டக சாலைகள், அதிசய குவியல்கள் சங்கஞ்சங்கமாக உள்ளன. கொஞ்சம் கொஞ்சமாலாம் இல்ல, அதுல அவ்வளவு பொதிஞ்சு 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 இருக்கு. அதை எப்படி பார்க்கணும்? ஒரு மிகப்பெரிய ஆலமரத்தின்
வாது, கிளை, இலை முதலியவற்றை அதன் வித்தினுள்ளேயே நுழைந்து காண்பது போல அவற்றை காண வேண்டும். இப்படி இவ்வளவு கசகசா போல இருக்கிற ஒரு விதைக்குள்ள நுழைஞ்சு பார்க்க முடியுமானா முடியும். அந்த ஞான செம்மல்கள், அந்த கலீபாக்கள் அவர்களுடைய உதவி கொண்டு அதுக்குள்ள இருக்கிறத பார்க்க முடியும். அவங்க காட்டுறாங்க. அதெல்லாம் நாம ஒண்ணும் செய்யவில்லை, நம்மளோட முயற்சி ஒண்ணுமே இல்லை. உன்னோட வேலை செவி கொடுக்கறது மட்டுமே தான். மற்ற வேலையெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. நீ அதுக்கு இணங்கி இருந்தா மட்டும் போதும். ஒரு மரத்திற்கு கிளை என்றும் இலை என்றும் காய் என்றும் இருப்பது போல 4 கோடி 3 கோடி முதலிய தலங்கள் உள்ளன. அப்ப அந்த கோடிங்கிறா அந்த வெவ்வேறு தலங்கள். எப்படி ஒரு மரத்துல ஒரு இடத்துல காய் இருக்கு, ஒரு இடத்துல இலை இருக்கு, அது போல அந்த வித்துக்குள்ள ஒரு கோடியில ஒரு ஒரு பெட்டகம் இருக்கும், இன்னொரு கோடியில ஒரு பெட்டகம் இருக்கும். இப்படியாக கட்டடம், பண்டக சாலைகள், அதிசய குவியல்கள் ஒவ்வொரு கோடியிலையும் குமிச்சு குமிச்சு வச்சிருக்காங்க அந்த அரிய வித்துக்குள்ள. அப்போ அதைத்தான் நம்மளுக்கு பெருமானவர்கள் எடுத்து 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 நமக்கு காமிக்கிறாங்க. ஒரு பெரிய ஆலமரத்தை போய் நம்மளை கூட்டிட்டு போய், ஒரு ஆலமரம் அடர்ந்து இலைகளா இருக்கு, அதுல மேல ஒரு இடத்துல ஒரு சின்ன ஆலம்பழம் நம்ம பார்த்திருக்கோம். இழந்த பழத்தை விட சின்னதா தான் இருக்கும். அவ்வளவு ஒரு பெரிய பழம் ஒரு மேல இருந்ததுன்னா கீழே இருந்து அங்க பாரு, அந்த மேல அந்த கிளைக்கு மேல அந்த பழம் தெரியுது அப்படின்னா நமக்கு தெரியாது. ஆனா தெரியாதுன்னு சொன்னா என்னமாவது நினைச்சுக்குவாங்க. ஆமா ஆமா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வருவோமே. அது போலதான் நம்ம பெருமானவர்கள் சொல்றதெல்லாம் ஆமா ஆமா விளங்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அதோ அந்த ஒரு பெரிய ஆலமரத்திலே ஒரு வாதை காட்டி, அதோ அந்த வாதுக்கு நேரே கண்ணை வைத்து பார், அதற்கு மேலே அதோ தெரிகிறதே ஒரு கிளை, அதன் நுனியிலே ஒரு துளிரிடத்தில் ஒரு காய் வரப்போகிறது என்றால் கொஞ்ச நேரம் பேந்த விழுத்து விட்டு பிறகு என்னமோ எதற்கும் ஒரு ஆமாம் போட்டு வைப்போம் என்று ஆம் தெரிகிறது என்பான். ஒரு பெரிய ஆலமரத்துல வந்தா முனையில ஒரு சின்ன ஆலங்காய் இருக்கு பாருன்னா தெரியவே தெரியாது, யாருக்கும் தெரியாது, சத்தியமா தெரியாது. ஆனா தெரியுதுன்னு சில பேர் சொன்னாங்கன்னா போய் சொல்றாங்கன்னு அர்த்தம். எதுக்கு பேந்த முழிச்சிட்டு தெரியாதுன்னு சொன்னா நம்மளை என்ன மாதிரி நினைச்சுக்குவாங்க, தெரியுதுன்னு சொல்லி வைப்போம் அப்படின்னு ஆம் தெரிகிறது என்பான். அதுபோல உன்னை வம்பிலே பிடித்து தள்ளி கொண்டு போய் ஒரு எல்லையில் நிறுத்தி அதோ பார் அதுதான் பாதநிலை, அங்கே தெரியுதா, அதோ அங்கே தெரியுதா என்றோம். அது போல நமக்கு பாத நிலைகள்ல ஒவ்வொரு கோடியிலும் இருக்கிற எவ்வளவோ கட்டடங்கள், பண்டக சாலைகளை நமக்கு தினமும் பெருமானவர்கள் திறந்து திறந்து காட்டிக்கிட்டே இருக்காங்க. நமக்கு புரியுதா என்னமோ தெரியல, ஏதோ புரியுற மாதிரி நாமளும் மண்டையாட்டிக்கிட்டு இருக்கிறோம். நீயும் ஆமாம் போட்டாய், அல்லாமல் அதன் பூரண எழிலையா கண்டாய், அதுல இந்த எழிலே நமக்கு இவ்வளவு சுவைக்குதே. அப்போ அந்த பூரண எழிலையும் பார்த்தோம்னா அது நமக்கு எவ்வளவு சுவைக்கும். அப்போ நம்முடைய பெருமானவர்கள் அந்த வஸ்து வித்துக்குள் இருக்கிற பொக்கிஷங்களை எல்லாம் நமக்கு அந்த வித்தை திறந்து தினமும் அந்த காட்சியை காண்பித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நமக்கு விளங்குகிறதா? விளங்கும். எப்ப விளங்கும்? அவர்கள் கூடவே ஒட்டி படிந்திருந்தால் தான் அது விளங்கும். தொடர்ந்து இப்படின்னு லேசாக எட்டி பார்த்தீங்கன்னாதான் உனக்கு தெரியும். கூடவே தொடர்ந்து படிஞ்சிருந்தீங்கன்னா உனக்கு அது விளங்கும். இது ஏன் உனக்கு அப்போது விளங்கவில்லை என்றால் அப்போது உனக்கு இருந்த அறிவு அவ்வளவுதான். அறிவு வளரும் போதுதானே புரியும். இப்ப நாம பேசுறதெல்லாம் ஒரு 4-5 வயசு குழந்தைகிட்ட போய் பேசினா அதுக்கு புரியுமா? புரியாதே. அப்போ அந்த புரிகிற அளவுக்கு அறிவை வளர்த்தி முதல்ல கொண்டு வரணும். அதுக்கப்புறம் சொன்னாதான் உனக்கு புரியும். அதனாலதான் பெருமானவர்கள் நமக்கு எப்பப்ப எதை சொல்லணுமோ, இதை எப்பயோ நான் அந்த வார்த்தையை சுமந்து கொண்டிருந்தேன், உனக்கு பக்குவம் வரட்டும் என்று காத்து கொண்டிருந்தேன். ஒரு பால் குடிக்கிற பருவத்துல கரும்பை கொடுக்கலாமா ஒரு குழந்தைக்கு? அந்த பருவம் வரட்டும் என்று உனக்காக காத்து கொண்டிருந்தேன்னு பெருமானவர்கள் அவ்வளவு வார்த்தைகளையும் காத்து கொண்டிருந்து நமக்கு பக்குவம் வந்தது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒன்னொன்னா கொடுக்குறாங்க. அப்போது உனக்கு இருந்த அறிவு அவ்வளவுதான். நாம் உன்னை ஒவ்வொரு எல்லையில் ஏற்றி வைக்கும் போது நீ அங்கு செல்வதில்லை. அவங்க கூட்டிட்டு போற அந்த எல்லைக்கு நாம போனா தான் அதனுடைய பொருள் விளங்கும். உன்னால் அங்கு செல்லவும் முடியாது. ஏனென்றால் நீ உன் தூலத்துக்கும் இந்த புறத்திலேயே, அதாவது வெளியிலேயே இருக்கிறாய். நீ தூலத்துக்கு வெளியில தான் பராக்கு தான் பார்த்துட்டு இருக்க. நம்ம பார்த்தோம் பராக்குனா என்ன, பிரத்யட்சம்னா என்ன.
பராக்க பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோமே தவிர இந்த வெளி உலக பார்வை, இந்த அழி உலக பார்வை இதுலேதான் இருக்கிறோமே தவிர இந்த தூரத்துக்கு உள்ளாக நம்ம நினைவை கொண்டு போறதே இல்லை. தூரத்திலே நினைவு வைத்தாலுமே போதும், பிடி வராதே. உன் பார்வை கேள்வி எல்லாம் வெளியே தான் போகிறது. உன் நினைவு உலாவுகிற எல்லைகள் எல்லாம் நோய் சஞ்சரிக்கும் எல்லைகளே. இந்த வெளியே உலாவுதை உன் பார்வை, அது பூரா நோய் தான். நீ என்னென்ன மேலையெல்லாம் ஆசை வச்சு பாக்குறியோ அவ்வளவும் உன்னை பிடிச்ச நோய் தான். அதனால் தான் உன் உடலிற்குள் வியாதிகள் சரசரர் என்று உள்ளே நுழைகின்றன. என் முன்னர் வந்து இருக்கும் போதுதான் உன் நினைவு வெளியே ஓடுவது மாறி உள்ளே நுழைகிறது. அப்ப நினைவு வெளியே ஓடுறது மாதிரி அவங்க முன்னால இருக்கும்போது அவங்க உள்ள கூட்டிட்டு போறதுனாலதான் நமக்கு நினைவும் உள்ளடங்கி ஓடுது, சுவாசமும் உள்ளடங்கி ஓடுது. சுவாசம் ஒடுங்கி ஓட ஆரம்பிக்கிறது. புது புது எல்லைகளில் அறிவு பூத்து நிற்கிறது. தினமும் நமக்கு இன்னைக்கு இந்த விடிவு எனக்கு கிடைச்சிச்சு, இன்னைக்கு அந்த விடிவு கிடைச்சிச்சுன்னு சொல்றோமே, அப்போ புது புது எல்லைகளில் நம்முடைய அறிவு பூத்து நிற்கிறது. அந்த தெய்வீக எல்லைகளை பற்றி நீ சும்மா வாயிலை பேசுவதோடும் அதிசயமாக நினைக்கிறதோடும் நின்று கொள்ளுகிறாய். இந்த இவ்வளவு அதிசயமா தெய்வம் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த பராக்க பார்க்க போயிடுறது. அதுல தொடர்ந்து இருக்கிறது இல்ல. நம்ம ஏதோ ஒரு நிமிஷம் அப்படி இருந்தும் உன் ஜீவதேகத்துக்கு அப்பால் உள்ளனவற்றையும் நாம் உனக்கு காட்டுகிறோம். அதாவது அந்த அரிய வித்தை காட்டி அதை பிரித்து, முதல்ல வித்துனா என்னன்னே நமக்கு தெரியாது. நமக்குள்ளாக இருக்க அந்த வஸ்து வித்து என்னன்னே நமக்கு தெரியாது. அந்த வஸ்து வித்த முதல்ல எடுத்து காட்டுறாங்க. காட்டி அதை பிரிச்சு அதுக்குள்ள இருக்கிற அந்த முதலில் அடிமரத்தை காட்டி, இந்த வித்துக்குள்ள இருந்து இந்த மரம் தான் வளர போகுது அப்படின்னு அதுக்குள்ள இருக்கிற அந்த மரத்தை முதல்ல நமக்கு காட்டி, பிறகு ஒரு வாதை காட்டி, ஒரு இலையை காட்டி, அதில் உள்ள ஒரு துளிரை காட்டி, இப்படியே மேலும் மேலும் காட்டி கொண்டு போகிறோம். நீயும் சிரமத்தோடு எட்டி பார்த்து வருகிறாய். அவங்க காட்டுறத பாக்குறதுக்கே நம்மளுக்கு சிரமமா இருக்கு. இப்படின்னு எட்டி பாக்குறதுக்கே சிரமமா இருக்கு. சிரமத்தோடு தான் எட்டி பார்த்துக்கிட்டு வர்றோம். எனக்கு அந்த வேலை இழுக்குது, இந்த வேலை இழுக்குது, இருந்தாலும் பாக்குறேன் அப்படின்னு சிரமத்தோட தான் நீ பாக்குற. அப்படி காட்டியதை மறுபடியும் சொன்னால்தான் விளங்கு. ஒரு தடவை சொன்ன உடனே புரியுதா நமக்கு? இத திரும்ப திரும்ப கேட்டாதான் எனக்கு புரியும். இன்னைக்கு ஏதோ கேட்டிருக்கோம், இன்னும் திரும்ப திரும்ப கேட்கணும். உனக்கு திரும்ப திரும்ப சொன்னால்தான் உன் மரமண்டையில விளங்கும். உனக்கு திரும்ப திரும்ப சொன்னால்தான் உனக்கு விளங்குகிறது. ஆனா அப்படி விளங்கணும்னா நீ என்ன செய்யணும்? என்கிட்டே அடுத்திருந்தீங்கன்னா நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் சொல்றதுக்கு சலிக்கவே மாட்டேன். நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், நீதான் கிட்ட இருந்து கேட்கணும். ஆனால் நீ எம்மிடத்திலேயே அடுத்திருந்து பல நாளும் கேட்டு பழகுவதில்லையே. அவங்கள்ட்ட அடுத்திருந்து கேட்கறது இல்லையே. ஏதோ அவங்ககிட்ட போனோமா, அவங்கள தரிசனம் பண்ணோமா, சாலைக்கு போனோமா, வந்தோமா, உத்தரவு வாங்கினோமா, வந்தோமா, போயிட்டோம், திரும்ப இந்த பராக்குக்கு வந்துடுறது. அப்படித்தானே நீ இருக்கிற. பெருமான அவங்க சொல்லுவாங்களே, போயிட்டு வர்றேன்னு உத்தரவு கேட்கும்போது இந்த ஒன்னத்தான் நான் செய்யல, என் ஐயன்கிட்ட இந்த ஒன்னத்தான் நான் செய்யல, போயிட்டு வரேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்கல. அவங்கள பார்த்ததுல இருந்து அவங்க பின்னாலே தொடர்ந்தேனே தவிர போயிட்டு வரேன் உத்தரவு கொடுங்கன்னு நான் ஒரு நாளும் கேட்கல. ஆனா அவங்க என்னைய போயிட்டு வா, நீ பிரிஞ்சுதான் போகணும்னு அவங்க என்னைய நினைச்சு பிரிச்சு விட்டாங்க. ஆனா நான் உங்களை யாரையும் நான் பிரிச்சு விட நினைக்கல. என் கூடயே இருங்கன்றேன், நீங்க போயிட்டு வரேன்னு கேக்குறீங்க. அப்போ நீ எம்மிடத்திலே அடுத்திருந்து பல நாளும் கேட்டு பழகுவது இல்லையே. அப்படி பழகுவாயானால், அப்படி அவங்க கூட இருந்து பழகுனா என்னெல்லாம் நமக்கு தெரியும். அந்த பரமவித்தின் பல வாது, கிளை, இலை, தளிர், பூ, காய், பழங்களும் ஒவ்வொன்றாக காட்சி பொருளாக உனக்கு வரும். அப்போ அவங்க கூட இருந்து பழகுனா அவங்க நமக்குள்ளாக இருக்கும் அந்த அரிய வித்தினை, அந்த பரம வித்தினை பிரித்து அதற்குள் இருக்கும் அந்த கற்பக விருட்சத்தின் அடிமரத்தை எல்லாம் காட்டி, வாதை காட்டி, துளிர், இலை எல்லாத்தையும் ஒண்ணுன்னா அவங்க காட்டிட்டே வருவாங்க. அப்படி காட்டினத நமக்கு முதல்ல பார்த்த உடனே சொன்னா புரியாது. திரும்ப திரும்ப சொல்லும் போதுதான் அது புரியும். அப்போ காட்டுறதுன்னா என்னன்னு இந்த இடத்துல நமக்கு விளக்குறாங்க. காட்டுறதுன்னா என்ன, சொல்றது. திரும்பவும் சொன்னால்தான் உனக்கு புரியும். அப்போ காட்டுறதுன்னா என்ன, சொல்றது அப்படின்னு நமக்கு இந்த இடத்துல அருளி செஞ்சுட்டாங்க. அப்போ நீ எம்மிடம் அடுத்திருந்து நெடுநாள்
நான் சொல்றத கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அந்த பரம வித்துக்குள் நுழைஞ்சு அதுல இருக்கிற தளிர், இலை, பூ, காய், பழம் எல்லாமே காட்சி பொருளாக உனக்கு வரும். உன் காதுல வந்து 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 எல்லாமே விழுந்துட்டே இருக்கும். நீ தொடர்ந்திருந்து நோக்கும் போதுதான் பல அதிசய காட்சிகளை எல்லாம் காணலாம். அப்போ நாம முதல்ல பார்த்தோமே, இந்த எந்த ஒரு விதையையும் முதல்ல நட்ட உடனே முதல்ல அதுல இருந்து வர்ற ஒரு முளை, அது இரு விரிவு கூறாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். முதல்ல ஒரு ஆணி வேர் கீழே போகும், மேல ஒரு முளை கிளம்பும். அந்த முளை இரு விரிவு கூறாக இருக்கும். அந்த மனுப்பூண்டின் தலையில கூட 2 விரிவு கூறாகிய முளை வருது. ஒண்ணு நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது, இன்னொன்னு மத்தவங்க நாசமா போகணும்னு நினைக்கிறது. அப்படின்னு மனுஷன் ஒவ்வொருத்தன் தலையிலையும் ஒரு முளை கிளம்புதுன்னு பார்த்தோமே, அது போல 2 விரிவு கூறாகத்தான் இந்த முதல் முளை வருது. இந்த 2 முளை இந்த மனிதனுக்குள்ள இருக்கிற அந்த வஸ்து வித்துக்குள்ள இருந்தும் ஒரு 2 முளை கிளம்பி வருது, 2 விரிவு கூறாக வருது. அந்த விரிவு கூர் முளை என்ன? இந்த வஸ்து வித்து நமக்குள்ளாக இருக்கிற அந்த பரம வித்து, அந்த வித்துக்குள்ள முதல்ல முளைச்சு 2 விரிவு கூறாக வருகிற அந்த 2 விரிவு கூர் என்ன அப்படின்னு பெருமானவர்கள் நமக்கு மானியத்துல எடுத்து காட்டுறாங்க. பார்ப்போம். மானியம் மூலமண்டார பருவம் பக்கம் 101 பார்ப்போம். அதுல இருந்து வர்ற 2 விரிவு கூர், முதல் முளையாணியாகிய நடமாடு ஜீவாத்மா, யதார்த்த பரமாத்மா, எனக்கூறும் தாத்து சிபத்தினையே, அதுதான் 2 விரிவு கூறாக வருது. ஒண்ணு நடமாடு ஜீவாத்மா, இன்னொன்னு யதார்த்த பரமாத்மா. அதுக்கு பேர் என்னென்னலாம் சொல்றாங்க? உணர்வுகார ரகிதம் என்றும், காயத்ரி என்றும், சத்தினி என்றும், ஆவி சுத்தாவி என்றும், அகரம் என்றும், வேகாதகால் சாகாத்தலை என்றும், குணாநயன்னி என்றும், கலாமணி என்றும், சிற்சபை பொற்சபை என்றும், அறிவாகாரம் என்றும், கவனாதி என்றும், இன்னும் பல இவ்வாறு அனந்தானந்த நாமங்களாக பொலிவு புனைந்து விளங்கி கொண்டிருக்கும் இவ்விரு விரிவு கூறாகிய. அப்போ இந்த வித்துல இருந்து முளைச்சு வர்ற அந்த முதல் முளை, அது 2 விரிவு கூறாக முளைச்சு வருது. அந்த 2 விரிவு கூறு என்னன்னு அதுக்கு இத்தனை நாமத்தை நமக்கு கொடுக்குறாங்க. ஜீவாத்மா, பரமாத்மா. நமக்கு தெரியும் ஜீவாத்மானா என்னன்னு பெருமானவர்கள் நமக்கு அருளை செஞ்சிருக்காங்களே. ஜீவாத்மா என்பது நீ, பரமாத்மா என்பது நாம். அப்போ இந்த ஒரு இதுக்கு நமக்கு பொருள் தெரிஞ்சா எல்லாத்துக்கும் பொருள் தெரியுமே. அப்போ ஒன்று நம்மளாகவும் மற்றொன்று அவர்களாகவும் அதுல இருந்து முளையிலிருந்து வருது. அறிவாகாரம் என்றும், அறிவாகாரம் கொடுக்கிறது எது? அவங்கதானே நமக்கு அறிவுக்கு ஆகாரம் கொடுக்குறாங்க. அந்த ஆகாரத்தை உண்கின்ற அறிவு நம்ம இடத்துல இருக்கு, அந்த ஆகாரம் அவங்க இடத்துல இருக்குது. வேகாத கால் சாகாத்தலை என்றும், வேகாத கால் திருப்பாதம், திருநாதம், அது அவங்களிடத்துல இருக்குது. அதை கேட்க 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 உன்னுடைய தலை சாகா தலையாக மாறும். அப்போ வேகாத கால் சாகா தலை என்றும். அப்போ இந்த அறிவுக்கு ஆகாரம் போட்டு தான் இந்த முளை விட்டதை இவனும் நன்கு வளர்த்து கற்பக விருட்சமாக நாம வளர்க்கோம். இந்த கற்பக விருட்சம் மேலும் 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 அந்த 2 முளை விடுது. இந்த முளையிலிருந்து மேலும் பெரிய விருட்சமாக அது வளரணும்னா இந்த அறிவுக்கு ஆகாரம் போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ இதுக்கு உதவியாகத்தான் நமக்கு அமானிதம் அப்படிங்கிற ஒரு சீதன பொருளை இறைவன் கொடுத்திருக்காங்க. இது மற்ற மிருகங்கள் எதுக்கும் கொடுக்கப்படாத ஒன்றாக இருக்கு. நம்ம அமானிதம் அப்படின்னாலே அதுக்கு என்ன பொருள்? மானிதம் அப்படின்னா மனிதனுடையது, மனிதனிடத்தில் உள்ளது. அமானிதம் அப்படின்னாலே எதிர்ப்பதத்துக்கு தான் அதை போடுவோம். இறைவனிடத்தில் உள்ளது, அது இறைவனுடைய பொருள். அந்த இறைவனுடைய பொருள் தான் அமானித பொருள். அந்த இறைவனுடைய பொருளை உனக்கு கடனா கொடுக்குறாங்க, அதுதான் அமானிதம். இது மனுஷனுக்கு உரியது இல்ல,
மற்றதெல்லாம் மிருகங்களுக்கு உரியது, உனக்கு இருக்கு. இந்த அமானிதம் மட்டும் தெய்வத்துக்கு உரியது, அது இறைவனுடைய சொத்து, அத உனக்கு இந்தா யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கடனா தர்றாங்க. கடனாத்தான் தர்றாங்க. கடன்னா என்ன, அதை ஒரு நாளைக்கு நீ திருப்பி கொடுக்கணும். அதை வச்சுக்கோன்னு சொந்தமாலாம் தரல, கடனா தான் தந்திருக்காங்க. அப்போ கடனை வாங்கினா அதை திருப்பி கட்டணுமே. அப்போ அதனாலதான் இந்த அமானிதம்ங்கிற பொருள், நாமெல்லாம் அமானிதம்னா காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருஷன், சுத்தமாயை அப்படின்னு தான் நம்ம எல்லாம் சொல்லுவோம். அப்போ இந்த அமானிதம் இன்னும் பெருமானவர்கள் இதுதான் அமானிதம், இருந்தாலும் இந்த அமானிதம் என்பது நமக்குள்ள ஏழ்நிலை கம்பமாக இருக்கிறது. அது பிரயோஜன அளவில், இந்த அமானிதம் என்பது பிரயோஜன அளவில் 7 ஒளிவீடுகளாக இருக்கிறது அப்படின்னு அருள் செய்வாங்க. நீ அந்த அமானிதத்தை நீ நபுசுகளாக மாற்ற, அதை திரும்ப அவங்க அமானிதமாக மாற்றி தர்றாங்க. உனக்கு அமானிதம் கொடுத்துட்டாங்க, நீ வாங்கிட்டு வந்த அதை திரும்ப அதை அமானிதத்தை வேற ஒரு பொருளா மாத்திரு. அந்த மாத்தினதை திரும்பவும் அவங்க அமானிதமாக ஏழ்நிலை கம்பமாக மாற்றி தர்றாங்க. அதை பற்றி பெருமானவர்கள் மெய்மன ஞானத்துல குறிப்பிடுறத நம்ம பார்ப்போம். கிளி சுழி தோறு கிளிழு ததில் சுழுலகமதிழதாய் வழியதாகவே தன்னிலே அது வாழுமே நபு செழன. கொடுத்ததை நீ கீழே இழுத்து கீழ்த்தரமான செயலுக்கு பயன்படுத்தி நபுசாக மாத்திட்ட. அழிவிலாதவன் 7.1 ஆக்கியே அதை தூக்கிட ஆலவே விண்ணுலகமேடிது அதுவே தன்னில்ல மானிடம். நீ மாத்தினதை திரும்பவும் தூக்கி மேலான செயலாக அதை மாற்றி அமானிதமாக, நீ நபுசா மாத்தினதை திரும்பவும் அவங்க அமானிதமாக மாற்றி தர்றாங்க. அது என்னவாக இருக்கு? அப்படி மாற்றி தந்தப்போ தெளிவதாகவே ஏழ்நிலை கம்பம் என்று முன்னிர் தெளிந்திட சிரஞ்சீவி என்றோர் பட்டமும் செல்வசம்பத்துண்டாகுமே. அது ஏழ்நிலை கம்பமாக உனக்குள்ள இருக்கு அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கிட்டீன்னா சிரஞ்சீவி என்றோர் பட்டம் செல்வ சம்பத்து உனக்கு உண்டாகும் அப்படின்னு நமக்கு அருள் செய்றாங்க. அப்போ இந்த ஏழ்நிலை கம்பமாக நமக்குள்ளாக இருக்கு இந்த அமானிதம். பிரயோஜன அளவில் அது 7 ஒளிவீடுகளாக நமக்குள்ளாக இருக்கு. அந்த ஒளிவீட்டு அமுதத்துல இருந்துதான், அந்த அருங்கலத்துல இருந்துதான் எடுத்து எடுத்து இந்த நாதம் எல்லாம் வெளியே வந்துட்டே இருக்கு. அப்போ நாம அதை நபுசாக மாற்றினாலும் அவரே அருளமுதம், அந்த அருளமுதத்தை அதுல பாய்ச்சி நம்ம நபுசாக மாற்றி வச்சு அந்த செயல் சீரின்றி நம்ம எப்படி அதை நபுசாக மாற்றுறோம். அந்த அரிய பெரிய மனுக்கோல் ஆதிக்க தலைகளின் மீது வேணுமென்று வலிந்து அங்கே கடனாக வாங்கி தாமே சுமையேற்றி கொண்டு விட்ட அமானிதம் என்னும் பெருந்தவ பொருளான வித்யா தத்துவம் ஆகிய 7 நீதான் வலிய எனக்கு தாங்கன்னு கையேந்தி வாங்கின, அதை இங்க உடனே மறந்துட்ட. இந்த அமானித பொருள் இருக்கு, இதை யாரு வாங்கிக்கிறீங்கன்னு இறைவன் படைத்த அத்தனை படைப்பினங்கள்ட்டையும் கேட்கிறாங்க. மற்றதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எல்லா மிருகங்களும் எங்களுக்கு தின்னுட்டு போற வேலை இருந்தா போகும், உங்களை அறியிற வேலையெல்லாம் வேண்டாம்னு சொல்லிச்சு அந்த மிருகங்களா. சரி போங்க, நீங்க தின்னுட்டு வாழ்ந்துட்டு ஒரு நாளைக்கு செத்து போங்க. ஆனா இந்த மனிதன் மட்டும் என்ன பண்ணிட்டான், நான் உங்களை அறிஞ்சு உங்ககிட்ட வர்றேன், எனக்கு கொடுங்க அந்த அமானிதத்தன் வலிய கையேந்தி கேட்டதுனால நம்பி தானே கொடுத்தாங்க. நம்பி கொடுத்ததை இங்க வந்த உடனே வானலாம் சிறப்போனாக்கி வருகுவேன் என்று கேட்டு வாங்கி இங்க வந்தோடனே மறந்துட்டியே, அத மாயை கலப்பால மறந்துட்டியே. அப்போ நம்பி வாங்கிட்டு அதை என்ன பண்ற,
வாங்கி கொண்டு வந்த இங்கே இவனது செயல் சீரின்றி, உன் செயல் சீருடைய செயலாகல இருக்கணும். அம்மானிடம் தெய்வத்தினுடைய பொருளை கடனாக வாங்கிட்டு வந்து நீ, அப்போ உன்னுடைய செயல் எப்படி இருக்கும்? உன்னுடைய நாதம் எப்படி இருக்கணும்? உன்னுடைய பேச்செல்லாம் எதை குறிச்சு இருக்கணும்? இந்த வெட்டி உலக பேச்சா பேசிக்கிட்டு இருக்கணும் உன்னுடைய வாயில? அதுவா உன்னுடைய வாயில வரணும்? அதுக்காகவா உனக்கு இந்த நாவும் வாயும்? உன்னுடைய நாக்கை மேலும் கீழும் அசைத்து பலவித ராகரகமான சப்தங்களை உண்டாக்குவதும் பிறருடைய நாவில் உண்டாகி வெளியாகிற சப்தத்தை இன்னதென்று புரிந்து கொள்ள உங்களுடைய சக்தி இதுக்காக கொடுத்தாங்க. இந்த வெட்டி கதை பேசுறதுக்காக கொடுத்தாங்க. அப்படி வெட்டி கதையை பேசி இவனுடைய செயல் சீரின்றி, எப்ப பார்த்தாலும் உணவு பிரச்சனை, காலையில என்ன செய்யலாம், மத்தியானம் என்ன செய்யலாம், ராத்திரி என்ன செய்யலாம், ராத்திரி தூங்கும் போதே காலையில என்ன செய்யலாம், இதுக்காகவா கொடுத்தாங்க? இப்படி எல்லாம் செஞ்சு பஞ்சமா பாதக விரிவளர் வித்தாக முளையள செய்வித்து, உனக்கு கொடுத்த வித்து, அந்த வித்துல இருந்து கற்பக விருட்சத்தை முளைக்க செய்யி அப்படின்னு சொல்லி ஒரு விதைய கொடுத்தாங்கன்னா, நீ அந்த விதையவே அதுல இருந்து வளர்ற செடி கற்பக விருட்சத்தை வளர சொன்னா பஞ்சமா பாதக செடியை வளர்க்குற. பஞ்சமா பாதக விரிவளர் வித்தாக முளையள செய்வித்து, ஏன் மாயை என்று எழுந்து விருட்சமாக மாற்றி கொண்டு விட்டதுனாலே மாயை என்று எழுந்து அப்படி செய்யறதுனால அந்த மாயைன்னு அந்த அப்படியே நபுசு மாயைங்கிற ஒண்ணு நீ எங்க அந்த இதை வாங்கிட்டு வந்த, என்ன எது எல்லாமே மறந்து போச்சு உனக்கு. இந்த உலக பராக்கிலே தெரியல. எங்க இருந்து வந்தோம், எங்க போனோம், எதுவும் தெரியல. பைத்தியம் பிடிச்ச மாதிரி நிக்கிற. சொல்லுவாங்க, இப்போ ஒரு ஊருக்கு போறோம், டிக்கெட் எடுத்துட்டு ரயில்வே ஏறி இறங்கிட்டோம் ரயில்வே ஸ்டேஷன்ல. எங்கப்பா போகணும்? அங்க ரயில்வே ஸ்டேஷன்ல பராக்க முழிச்சுக்கிட்டு நிக்கிறோம். யாரும் ஒருத்தவங்க கேக்குறாங்க, எங்கப்பா நீ போகணும், நிக்கிறிய எப்படி? தெரியல. எங்க இருந்துப்பா வந்த? தெரியல. எங்கப்பா போகணும்? தெரியல. அப்படி சொன்னா என்ன சொல்லுவாங்க? லூசு பிடிச்சிருச்சா, பைத்தியம் பிடிச்சிருச்சா, ஒண்ணுமே தெரியல நிக்கிறானே. அது போல நாம எங்க இருந்து வந்தோம், என்ன பொருள் வாங்கிட்டு வந்தோம், போ கை செலவுக்கு வச்சுக்கோ, அந்த ஊருக்கு போயிட்டு வான்னு நம்மளை கொடுத்து அனுப்பியிருக்காங்களே, அதையும் மறந்து அந்த கொடுத்த காசுகளை எல்லாம் வெட்டி செலவு செஞ்சு இப்படி நிக்கிறியே. உன்னை சாய்ப்பதற்கென்றே நபுசுகளாகி நிக்குதே. அப்போ அது என்ன ஆகும்? மீண்டும் அவங்களுடைய அந்த நாதத்தை கேட்கும் போது அந்த நபுசுகளாக மாறினது ஏனோ இவனுக்கு வைத்தியம் கொடுக்கணும். இப்ப பைத்தியமால நிக்கிறான், அந்த பைத்தியத்துக்கு மருந்து கொடுத்து, என் கையில் ஒரு மருந்து கொண்டு வந்திருக்கிறோம், அந்த மருந்தை கொடுத்து திரும்ப இவனுக்கு தெளிவிச்சு, புத்திய தெளிவிச்சு, இவன்கிட்ட இருக்கிற அந்த பித்தத்தெல்லாம் எடுத்து திரும்ப இவனுக்கு நீ இங்க இருந்து வந்தப்பா, அங்கதாப்பா திரும்ப போகணும், அதுக்கு வழிடா இது அப்படின்னு சொல்லி திரும்ப மாத்தணும். அதுக்கு அவங்களுடைய அந்த நாதம் நமக்கு அதுதான் துணை நிற்கும். அந்த நபுசுகளை எல்லாம் திரும்ப அதுதான் திரும்பவும் அது அமானிதமாக மாற்றி கொடுக்கும். அப்ப அவங்களுடைய அந்த நாதம் உன் செவியில கேட்ட உடனே அது என்னவாகுது? அந்த நபுசுகளாகி நிற்கும் அவைகள் 7ல் 7மே நபுசாகி நிக்குதே. அதுல என்ன ஆகுது? அவங்க நாதம், அந்த வடவை எண்ணலாகிய நாதம் வந்த உடனே ஒண்ணு தீப்பற்றி எரிந்து நீராகிறதும். 7 நபுசுல ஒண்ணுக்கு பெருமானவர்களுடைய வாக்குங்கிற தீயை வச்சு கொளுத்து போட்டாச்சு. ஒண்ணு போ, ஒரு நபுசு ஒளிஞ்சு போ. இன்னொரு நபுசு சுத்தாவி கொதி வெந்நீர் விழுங்கி கொடி உண்டு உரிபடுகிறது. அவங்களுடைய அந்த நாதம் என்கின்ற சுத்தாவி அந்த கொடி தண்ணியில போட்டு, எப்படி நம்ம உருளைக்கிழங்க ஒரு தண்ணியில போட்டு வேக வச்சு அந்த தோலை உரிச்சு போடுவேன் பார்த்துக்கோன்னு சொல்லுவோமே, அது போல அந்த தோலை உரிச்சு போட்டாச்சு. கொடி உண்டு தோலை உரிச்சு போட்டாச்சு ஒண்ணு. இன்னொன்னு பிறகு பூதாதி சுவை உப்பு தளத்தை தோய்ந்து உலரப்படுகிறது. இன்னொன்னு உன்னை ஊறுகாய் மாதிரி உலர வச்சு காய வச்சிருவேன். இந்த மாதிரி உப்பு தண்ணியில, அவங்களுடைய அந்த உப்பு தண்ணியில நல்லா ஊற வச்சு வெயில்ல காய வச்சு சருகா காய வச்சு போ அப்படின்னு. இன்னொன்னு ஜீவப்பிடி ஒவ்வொரு நீரிலே கழுவப்படுகிறது. அவங்களுடைய அந்த ஜீவ தண்ணீர்ல உன்னை நல்லா கழுவி சுத்தப்படுத்தியாச்சு. இன்னொன்னு ஜீவ தண்ணீர் என்னும் ஆலவாயுற்றி படிந்து களைப்பாருகிறது. இன்னொன்னு களைப்போட இருந்தது, அத நல்ல அந்த தண்ணியில படிஞ்சு களைப்பாரிக்கும். நபுசா இருந்தியே, திரும்ப நீ அமானிதமா மாறு அப்படின்னு அதை களைப்பாரு. அப்பால் அருணோடைய அருட்பாட்கடல் வாய்மடுத்து வலிமை பெறுகிறது. வலிமை இழந்து போய் கிடந்ததெல்லாம்
அவங்களுடைய அந்த அருளுடைய அருட்பான் கடலில் வாய் மடுத்து செவிவாய் மடுத்து அது வலிமை பெறுகிறது. அதன் பின் ஒன்று மாறாத கசப்பென்னும் இருளை விட்டு மீண்டோம் என்று வையாளி போடுகிறது. இனி இப்படியெல்லாம் நபுசா இருந்தீங்கன்னா அதனுடைய பலன் என்ன? மாறாத அந்த கசப்பாகிய நரகத்துல போக வேண்டியது இருந்துச்சே, நல்ல வேளை நீங்க காப்பாத்துனீங்க. நல்ல வேளை இந்த வழியாவே போயிருந்தா நான் அப்படியே நேரா நரகத்துக்குள்ள போயிருப்பேன். நீங்க வழிய மாத்தி இந்த பக்கம் சொர்க்கத்துக்கு போறதுக்கு வழி காமிச்சிங்களே அப்படின்னு சொல்லி வையாளி போடுது அப்படின்னு நம்ம பெருமானவர்கள் அந்த நபுசாக இருந்ததெல்லாம் எப்படி மெய்யாக மாற்றினாங்க, பொய்யாக போனதை எல்லாம் எப்படி மெய்யாக மாற்றினாங்க. மெய்யின் மேலை மேவிய வீடூர வெய்யமாயின் வீரலாம் மாறியே கையில் மெய்ப்பொருள் கண்டு கண்ணேறவே கையில் மெய்ப்பொருள் கண்டு கண்ணேறவே மெய்யின் மூல பண்டாரமியும் வண்ணமே. அப்போ இதுக்கு பேருதான் மெய். மெய்யாக மெய்யின் மேவிய வீடுற நீ வீடு பதம் அடையணும்னா நீ வழி தவறி அந்த மாறாத இருளாகிய அது நரகத்துக்கு போயிடாம நீ சொர்க்கத்துக்கு அந்த வீடு பேர் அடையணும்னா இந்த நபுசுகளை திரும்பவும் அமானிதங்களாக மாற்றி தரணும். நீ பஞ்சமா பாதக விருட்சமாக ஒரு கற்பக விருட்சத்தை வள அப்படின்னு சொன்னா நீ பஞ்சமா பாதக விருட்சமாக வளர்க்க பாட்டியே அதை மாற்றி விடணும். அப்போ நாம இதுவரை பார்த்ததுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சது? நமக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிற அந்த வஸ்து வித்து என்பது என்ன? நம்முடைய பெருமானவர்கள் தான். அவர்கள்தான் நமக்குள்ளாக அரூப வடிவத்திலும் வெளியே நம் கண் காணாக ஆசானாகவும் குரு பெருமான் அவர்களாகவும் வருகிறார்கள். அது பற்றி நம்முடைய பெருமான் அவர்கள் நமக்கு அவங்கதான் அந்த வஸ்து வித்து அவங்க வளர்த்து அவங்க குழந்தையாக இருக்கும்போது அந்த கற்பக விருட்சம் தான் குழந்தையாக இருந்ததுன்னு நமக்கு அந்த புகர் சமய ஜகத சத்துவ சத்து கணாமிய காப்பீடு அதுல எடுத்து காமிப்பாங்க. அதுல எல்லாமே சொல்லி கலை கலாமலி ஏறு புகர் சமய ஜகத சத்துவ சத்து கணாமிய காப்பேடு கடாபு வைப்பாக 107 நீள பதிப்பும் சர்வபுவன லக்கண பூதாதி லக்கிய வீடடங்கு ஜீவ ஜீவேச உசும்பு உசுவாக தொடங்குதல் என்னும் தவாதி பிரவக்காதி கணு பிரகிருத்தாதிகளும் ஜீவ ஜீவேச அந்த ஜீவன் அரூபமாக இருந்தது. வேஷம் போட்டுன்னா தூளம் எடுத்து எண்ணரும் கோடி மந்திராதிக்கூர் சயனாதிகளும் இசையாதிய காலாம்பத விசைய துர்வாதிய அங்கங்களும் எத்தனை இசையில எத்தனை வித ராகரகமான அந்த 7 ஒளிவீடுல இருந்து இசை எப்படி ராகரகமாக வெளியே வந்து நம்ம கூட பார்க்கணும். 12 சக்கரத்துல இருந்து ஒவ்வொரு சக்கரத்துல இருந்து 6 ராகமாக 72 சக்கரங்கள் மேல கத்த ராகங்கள், அது தாய் ராகங்கள். அந்த ராகத்துல இருந்து எத்தனையோ கிளை ராகங்கள் அப்படியெல்லாம் வெளிவருது. துருவுலாவு முகாரம் இந்த பேத விந்தினாதாதி இன்ப நெச்சூடாகர சப்த சப்தாதிய சாயல்களும் எத்தனை சப்தங்கள், எத்தனை கோடி மனிதர் இருக்காங்களோ அத்தனை கோடி சப்தங்கள் இருக்கே. ஒலியுலாவு கணகணித நிதனிலவு அகர வித்து வச்சுளி துணிகளும் அகம்பிரத்துவாத சுவை சுகியாதி அமல விதாந்த பரத்துவாத சுவை சுகியாதி நிசத்துவ வித்துவாதிக நிறை நிலப்புகள் நிலைப்புகள் அனைத்தும் மதம் மதாதி கண்மறை விதி மதிவினை பண்பயன் செயலாதிய விரிவு கிரந்தங்களும் வித்வேஷ சடம் சடாங்குகளும் அந்த வித்து வேஷம் போட்டு மனு தூலம் எடுத்து வித்து அரூபமாக இருந்தது இப்ப வேடம் போட்டு தூலம் எடுத்து வர்றதுக்காக குழந்தை வடிவெடுத்து நின்றது. பெருமானவர்கள் நமக்குள்ளாக இருந்த அந்த வித்து தூலம் எடுத்து வருவதற்காக குழந்தை வடிவெடுத்து நின்றதாக வித்வேஷ சடம் சடாங்குகளும் குணான என்மிய செவி சேர்ப்பு கொடுத்து உதவு ஒளிருரை காண்டுடையாதிகளும் நம்மளுக்கு செவி சேர்ப்பு கொடுத்து உதவுறதுக்காக அது தூலம் எடுத்து வருது. உனக்கு காதை வச்சு படைச்சிட்டேங்கிறதுக்காக சொல்றதுக்கு நாவு வேணுமே, அந்த நாவை கொண்டு நான் வருகிறேன் என்று அந்த வித்தானது வேஷம் போட்டு தூலம் எடுத்து கலை கலாமலி ஏறு
கலாமணி ஏறு கவன லக்கணத்தொடர் கற்றுலாம் காயத்ரி ககன வித்தை கமலைமணி கருவிராட் கதி சஞ்சீவி ஜீவ கற்பகத்தரு விருட்ச வித்தானது. அந்த விருட்ச வித்து இருக்கே, இத்தனையும் உள்ளடங்கி கொண்டு வச்சிருக்கிற அந்த விருட்ச வித்தானது ஓ செவிக்கு உணவு கொடுக்கிறதுக்காக. கலை கலாமலி, கலை என்பது எழுத்தல்ல அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோமே. கலை என்பது தேவநாத ஒளியினின்றும் தோன்றுகின்ற இன்பம். அது செவிச்சுவையாக வர்ஷிக்க பெறும்போது அதை உண்டு அனுபவிக்கும் நிகருக்கு சுவையான இணையான சுவை வேறு இல்லவே இல்லை. அந்த செவிச்சுவை உணவு உண்ண உண்ண ஆசாம்பால் அன்பு பெருகுகிறது. அப்படி உனக்கு செவிச்சுவை உணவு கொடுக்கறதுக்காக அந்த கலாமலி, அந்த கலை மலிந்து கிடக்கிறது. அந்த கலாமலி விட்ட அந்த கேட்கிற கலை உங்ககிட்ட இருக்கு, கொடுக்கிற கலை அவங்ககிட்ட மலிந்து கிடக்கிறது. அது என்ன செய்யுது, அந்த கற்பகத்தரு விருட்ச வித்து, நமக்குள்ள ஒரு கற்பகத்தரு விருட்ச வித்து இருக்குமே, அது எவ்வுலகங்களுக்கும் எட்டி ஏறி படர்ந்து விரிந்து விசாலிக்கவன. இந்த உலகம் பூரா விரிந்து விசாலிப்பதற்காக உள்ளடக்கி கொண்டு அங்கன் குழந்தை வடிவெடுத்து நிற்பதானது அந்த கற்பகத்தரு. நமக்குள்ள இருந்துச்சே கற்பகத்தரு விருட்ச வித்தம், அதுதான் நமக்கு செவி உணவு கொடுப்பதற்காக, எவ்வுலகங்களுக்கும் கொடுப்பதற்காக, எல்லா உலக மக்களுக்கும் கோடி மனுக்கு இருந்தாலும் குறையாத சிமிழின்மைன்னு அந்த சிமிழி மைய கையில எடுத்துக்கொண்டு இந்த உலகம் பூரா அந்த மைய கொடுக்கறதுக்காக குழந்தை வடிவெடுத்து அங்க நின்றது அப்படின்னு வளர் குழந்தை குமார பருவத்துல கொடுக்குறாங்க. அப்போ இதனால நமக்கு என்ன தெரியுது, நமக்குள்ள இருக்கிற அந்த வித்து தான் வேஷம் போட்டு தூரம் எடுத்து பெருமானவர்களாக குழந்தை வடிவமாக அன்று நின்றாங்க. அப்போ அந்த வஸ்து வித்து நாதமாக நமக்குள்ளும் அரூபமாக நமக்குள்ளும், ஆசான் அவர்களாக ரூபமாக, குருபரன் அவர்களாக ரூபத்திலும் அவங்கதான் வர்றாங்க. அப்போ அந்த நாதத்தை அறிகின்ற அந்த வல்லபம் நமக்குள்ளாகும். வேற யாராவது, வேற எந்த உயிரினங்களாவது இந்த நாதத்தினுடைய பெருமானவங்க ஆக தெய்வம் இப்படி பேசினாங்க அப்படி பேசினாங்கன்னு எந்த மிருகத்துக்காவது அது உணர முடியுமா அப்படின்னா உணர முடியாதே. மனிதனுக்கு மட்டும்தானே அது உணர முடியும். அப்படி உணரக்கூடிய அந்த இடம்தான் சப்தஸ்தானம் அப்படின்னு பேரு. ஒரு குழந்தை பிறந்ததும் குவா குவான்னு சத்தம் வருதே, அந்த ஆதி மூல இடத்தை அறியணுமே. அதுதான் அந்த நாதம் போய் நமக்குள்ள படிஞ்சு அதை புரிஞ்சுக்கிற சக்தி நமக்கு இருக்கே, அதுதான் அமானிதமாக நமக்குள்ள இருக்கு. அதுதான் சப்தஸ்தானம். சப்தம் அப்படின்னா சப்தம் ஏழுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதுதான் 7 ஒளிநிலை வீடுகளாக நமக்குள்ள இருக்கு. சப்தமாக நம்ம, அதனாலதான் நம்ம பேசுறது அந்த 7 ஒளி வீட்டுல இருந்து வர்றதுனாலதான் அதை சப்தம் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த சப்தஸ்தானத்தை சேவிக்கிறேன்னு சொல்லி இந்த உலகத்துல எல்லாம் 7 இடத்த சொல்லுவாங்க. எந்தெந்த ஊரெல்லாம் ஒரு இந்த ஊர் ஒரு சப்தம், அந்த ஊர் ஒரு சப்தம், 7 இடத்த போய் சேவிச்சுட்டு வருவாங்க. அதுவா சப்தஸ்தானம். சப்தஸ்தானம் நமக்குள்ளாக இருக்கிறது என்பது பற்றி பெருமான் அவர்கள் வான்மதி குரல் திருவாக்கியம் 261 அருளி செய்யறாங்க சப்தஸ்தானம் பற்றி. சப்தஸ்தானத்தில் சேவித்தால் புண்ணியம் உண்டு என்று இந்து மதம் சொல்லுகிறது. சப்தஸ்தானத்தில் சேவை செய்யுங்கள் என்று சொன்னால் இவன் சப்தத்தை விட்டு 7 இடங்களை தேடி அலைகிறான். சப்தத்துல நீ தேடி அலையணும், 7 இடத்தை தேடி அலைஞ்சி அந்த இடத்துல போய் என்ன பண்ண போற? சப்தம் என்றால் ஓசை, ஓங்கார துணியான ஓசை. உன்னோய் இயங்கும் எல்லையை அறிந்து அதற்கு சேவை செய்தல் வேண்டும். ஓம் ஓம் என்று வாயால் உச்சரித்தால் ஒன்றும் நடவாது. உன்னோய் எழும் ஒலியற்ற ஓசையை உணர்ந்து ஆனந்தம் அடைய வேண்டும். தன் நாதத்தை தான் கேட்டல் வேண்டும். நமக்குள்ளாக இருந்து பேசாம கேட்கறதுனா எப்படி? நீ அமைதியா இருந்தாலே உனக்குள்ள இருந்து ஒண்ணு சொல்லும். நீ ஒரு செயல் செய்யும் போதே உனக்குள்ள பேய் இருந்தும் ஒரு குரலை கொடுக்கும், இதைத்தான் செய்யி அப்படின்னு. ஆனா அந்த அந்த வித்து ஒரு குரல் கொடுங்க, இதை செய்யாத, இதை செஞ்சினா இதை பின் விளைவு அனுபவிப்ப. அந்த நாதத்தை கேளு. உனக்குள்ளாக இருந்து ஒரு நாதம் சொல்லுதே, அந்த நாதத்தை கேளு. தன்னுள் இயங்கும் நாதம் தெளிவாக உள்ளதா என்று கண்டு அறிய சல் அவர்கள், முகமது நாயகம் சல் அவர்கள் ஒளி மிகுந்த சந்தைக்கு சென்று அங்கு தன் சக்தியை சோதிப்பார்கள் என்று இஸ்லாமிய வேதம் சொல்கிறது. தனக்குள்ள இருக்கிற அந்த நாதம் என்ன சொல்லுது அப்படின்னு ஏன் ஒளி மிகுந்த சந்தையில போய் கேட்டாங்கன்னா, இந்த சுத்தி இருக்கிற சத்தமெல்லாம் டிஸ்டர்ப் என்ன தொந்தரவு இருந்தாலும் இதுக்கு செவி கொடுக்காம நம்ம அதுக்கு செவி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்போ அந்த சப்தஸ்தானத்துலதான் நாம சேவிக்கணும். குழந்தை பிறந்ததும் குவா குவான்னு சத்தம் வருதே, ஒரு ஆதி மூல இடம்.
அந்த ஆதியிலே பிறந்த சத்தம் இருந்து வந்தது எங்கே? அப்புறமும் ஆறுயிரின் நிலைப்பிடவும் எங்கே? அந்த சத்தம் பிறந்து வருவது அது அறிவாகாரம். அதை உணர்வது அறிவு. அகரத்தில் இருந்து வருது, அதை பிடித்துக் கொள்ளுவது அவ்வு. அவ்வு அகரமாக இருக்கிறது. வேகாத காலாக அந்த நாதம் வருது, அதை கேட்டு சாகா கலையாக நீ மாறணும். கலாமலியாக அங்க கலை மலிந்து கிடக்கிறது, அதை கேட்டு நீயும் அந்த கலையாக ஆகணும். அப்போ இப்படியாக இந்த சப்தஸ்தானத்தை சேவிப்பது என்பது செவிச்சுவை உணவு உண்ணுவது. இப்படியெல்லாம் உண்டால் நாம என்ன ஆகலாம்? நாமளும் ஒரு வித்து ஆகலாம். இப்போ நாம ஒரு தாவர வித்து பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த மனிதன் பிறக்கிற அந்த ஜீவ வித்து பத்தி பார்த்தோம். ஒரு குழந்தையா எப்படி வளர்றான், ஒரு தகப்பனிடத்துல முக்கியமாக இருந்த ஒரு ஜீவ வித்து எப்படி ஒரு குழந்தையாக உருவெடுக்குதுன்னு பார்த்தோம். நமக்குள்ள இருக்கிற அந்த வஸ்து வித்து என்னவாக வளர்ந்து உருவெடுத்து நமது பெருமானாக அவர்களாக கற்பக விருட்சமாக அது வளர்ந்து உருவெடுக்கதை பார்த்தோம். இதெல்லாம் தெரிஞ்சா நாமளும் ஒரு வித்து. நாம என்ன வித்து? நாம தேவனாவதற்குரிய வித்து. அப்போ இந்த வித்தானது இந்த தேவ வர்ஷிப்பை தினமும் உண்டு 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 வரும்போதுதான் இது தேவனாகிற வித்தாக நாம மாறலாம். இல்லைன்னா இது எப்படி நபுசாக மாறி பஞ்சமா பாதக விரிவல விருட்சமாக மாறிச்சோ அதுபோல நீ நரகத்துக்குரிய வித்தாக மாறிடக்கூடாது. நீ தேவனாகிற வித்தாகத்தான் ஆகணும். எல்லாவற்றுக்கும் ஒரு வித்து இருக்குது. அதுபோல தேவனாக ஆவதற்குரிய வித்து எது? இந்த நரம்தான் தேவனாவதற்குரிய வித்து. வேறு ஏதாவது வித்து இருக்கிறதா என்றால் இல்லை. இந்த மனிதன்தான் தேவனாவது. அதை மறந்து விட்டு இவன் தேவனாவதற்கு தந்த அந்த அறிவை இந்த உலக பராக்கிலேயே தெளிவிச்சு அந்த கொடுத்த அமானிதத்தை நபுசாக மாற்றி நரகத்துக்கு போய்விடாமல், எப்படி ஒரு விதையை ஒரு பூமியில் நட்டால் அது முளைத்து கிளை வாது கொம்பு என்று பல பலமாக வளர்ந்து மரமாவது போல நம்மளை கொண்டு இந்த பூமியில நட்டுட்டாங்க. இந்த பூமியில கொண்டு நம்மளை போட்டுட்டாங்க. நாம என்ன செய்யணும்? வளர்ந்து எப்படி ஒரு விதை வளர்ந்து மரம் செடி அது காய் பூ பழம் எல்லாம் தருதோ அதுபோல நாம வளர்ந்து நம்ம தேவனாக நாம வளரணும். பூமியில கொண்டு நம்மளை நட்டு வச்சுட்டாங்க. நாம எப்படியாக வளரணும்? தேவனாக வளரணும். அப்படி தேவனாக வளர்ந்தா அதுக்கு ஒரு அடையாளம் என்ன? இது ஆனா தூரத்துல பார்க்கும்போது தேவன் நரன் எல்லாம் ஒண்ணு போலதான் இருப்பாங்க. தேவனாக இருந்தா அதுக்கு அடையாளம் இருக்குன்றாங்க. அதுக்கு என்ன அடையாளம்? தேவர்களுக்கு கால் தரையில படாது. ஆமா, நமக்கெல்லாம் கால் தரையில படாது. கால்னா என்ன? பாதம், நாதம். நம்ம நாதம் பெருமானவர்கள் அந்த திருவாயிலிருந்து வர்ற அந்த ஒலியைத்தான் மேல் நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கும். மேலதான் படும். நம்ம கீழ் நோக்கி பார்க்க மாட்டோம். அப்போ தேவர்களுக்கு பாதம் தரையில் படாது. தேவர்களுக்கு மாலை வாடாது. ஆமா, நம்ம தினமும் தெய்வம் அவர்களை நினைச்சு பாமாலையாக பாடுறோமே, அந்த மாலை வாடுமா? அந்த மாலை வாடாது. தேவர்களுக்கு கண் இமைக்காது. கண் இமைக்காதுன்னா இந்த உடனே இந்த தூளக்கண்ணை நினைக்க கூடாது. கண் அப்படின்னாலே நினைவு. பார்வையில் பாண்டியன் தன்னை நீ வைத்திட பார்க்கும் தோழில் வேறு இல்லை அடி. அப்ப பார்வையிலன்னா என்ன? நினைவு. அப்போ அவங்களுடைய நினைவு ஆடாது, அசையாது, கண்டபடி அலையாது, எண்ணம் பல கோடியதாய் விரியாது. அந்த நினைவின் நாட்டம் எல்லாம் அவர்கள் பாலே இருக்கும். அந்த நாதம் விளைகிற திசை நோக்கியே அது செல்லும். அவங்களுக்கு கொம்பு முளைத்திருக்கும். ஆமா, நமக்கு கொம்பு முளைச்சிருக்கும். நம்ம வாய் நாக்கு நீளமா தினமும் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும். அதுதான் கொம்பு முளைச்சிருக்கும். அப்படியெல்லாம் தான் நாம நரனாக இருந்த விட்டு இப்படி தேவனாக மாற வேண்டும். இப்படி நம்மளை எல்லாம் பெருமானவர்கள் நரனாக இருந்த அந்த வித்தை நம்மளை எல்லாம் தேவ வித்தாக தேவர்களாக மாற்றி அந்த மாற்றுவதற்குண்டான அமுத வர்ஷிப்பை நாளும் வழங்கி கொண்டிருக்கும் நமது பெருமானவர்களுக்கு பொன்னடி போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முட்டி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.